இதனாலும் கர்த்தருடைய ஆலோசனைக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்புகிறவனாய் இருப்பானானால், அவன் என்னை பின்பற்ற விரும்பினா அவன் தன்னைத்தான் என்ன செய்யணுமா? வெறுக்கணும். அது மட்டுமல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இயேசு சிலுவையை சுமந்தது அது தனி. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சிலுவை என்ன செய்ய போகிறதில்ல, சுமக்க போகிறது இல்லை. அவர் சுமந்த சிலுவைக்கு நேராக நம்ம சிலுவை கிட்ட கூட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நான் அதை சொல்ல வரல. அவனுக்கு என்று சொல்லி கர்த்தர் ஒரு சிலுவை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு சிலுவையையும் அவன் என்ன செய்யணுமா? சுமந்து கொண்டு வர வேண்டும். இது கர்த்தருடைய விருப்பம், திட்டம். இங்கே நான் ஒரு சில மனிதர்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு அடையாளப்படுத்தி அவர்களுடைய சிலுவையை கர்த்தர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். அப்போ நம்மளை எடுத்துகிட்டு வர சிலுவை என்ன சிலுவை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். இங்கே அவனுக்கென்று ஒரு சிலுவை என்று சொல்லி மத்தேயு 16:24 வாசிக்கிறோம். யார் அந்த சிலுவையை சுமக்க வேண்டும்? இயேசுவை பின்பற்ற விரும்புகிற எவராக இருந்தாலும் அவர் என்ன செய்யணும்? அவர் கொடுக்கிற சிலுவை என்ன செய்யணும்? சுமக்கணும். அல்லேலூயா. அவருடைய சிலுவையை சுமக்க விருப்பம் இல்லாத, அதற்கு அந்த சிலுவையை சுமக்க இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாத, இல்லை நாங்கள் எதுவுமே சுமக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற ஆட்களை என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை முழுமையுமாய் பின்பற்ற முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் பைபிள் காலேஜ் படிக்கலாமானா எல்லாரும் என்ன செய்யலாம்? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் பைபிள் காலேஜ் படிக்கலாமான்னா எல்லாரும் படிக்கலாம். எல்லாரும் ஊழியம் செய்யலாமா? எல்லாரும் என்ன செய்யலாம்? கட்டாய ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா. ஆனால் அழைப்பு இருக்கிறவங்க தான் அதில் நிலைக்க முடியும். ஆமென். அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்துக்குன்னே செய்ய முடியாது, வர முடியாது. எல்லாரும் ஊழியம் செய்யலாமா? எல்லாரும் ஊழியம் செய்யலாம். ஆனால் அழைப்பு ரொம்ப முக்கியம். அழைப்பு இருக்கிறவங்க தான் முழு நேரமாக கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும்? எந்த சூழ்நிலையிலையும் அவங்களே போகணும்னு நினச்சாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், இடம் கொடுக்க. மத்தேயுவில் ஆண்டவர் அழகாக ஒரு வசனம் சொல்லுவார். சீஷன் வந்து சொல்லுவான், ஆண்டவரே முந்தி போய் நான் என்ன செய்யணும்? என்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு வரணும், எனக்கு உத்தரவு கொடுங்க. மரித்தவன் தன்னை என்ன செய்யட்டும்? அவர் சொல்கிற பதிலை கேளுங்க. மரித்தவன் தன்னை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன செய்? பின்பற்றி வா அப்படின்னு என்ன செய்கிறாரு? ஸ்ரீஷனை பார்த்து சொல்கிறார். ஏன்னா அவன் அழைக்கப்பட்டவன், கர்த்தர் அவனை அழைச்சிருக்கிறான். இப்போ அதே அதிகாரத்தில் அதே 2-3 வசனம் தள்ளி இன்னொருத்தர் வந்து, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வர விரும்புகிறேன். உடனே ஆண்டவர் சொல்கிற பதில் தெரியுமா? நரிகளுக்கு குழி உண்டு, ஆகாய்த்து பறவைகளுக்கும் கூடுண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்த்து உறங்க. எப்பா இங்கே எனக்கே இடம் இல்லை, நீ என்ன செய்ய? வெளியே போன்னு சொல்லாமல் ஓமையில் அழகாக ஓமையில் சொல்கிறது எங்கள் ஆண்டவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அல்லேலூயா. சொல்கிறார். அதே இடம் தான், அதே சாப்டர், அதே வசனம் தான். 2-3 வசனங்களுக்குள்ளே இவ்வளோ மாறுதல். சீஷன் கேட்குறான், நான் முந்தி போய் என் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்தணும், என்ன பின்பற்றி வான்றாரு. ஒருத்தன் வழியை வந்து நான் உண்மை பின்பற்றி வர விரும்புகிறேன், ஒழுங்காக வீட்டை பார்த்து என்ன செஞ்சிரு, போய் வீட்டுக்காரங்களை போய் கரெக்டாக பாரு அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாரு. கவனிங்க, எல்லாரும் ஊழியம் செய்யலாம், எல்லாரும் அழைக்கப்பட்டவங்களாக இருக்க முடியாது, எல்லாரும் பைபிள் காலேஜ் போகலாம், எல்லாரும் நிலைச்சி நிற்க முடியாது. ஆமென். அழைப்பு என்கிற இருக்கிற ஒருவர் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? அங்கே நிலைக்க முடியும், அங்கே அந்த இடத்துல நிலை நிற்க முடியும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு விசேஷ சிலுவை, மீதி ஊழியம் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விசேஷ சிலுவை இல்லை. இவர்களுக்கு கொஞ்சம் அந்த சிலுவையுடைய கொஞ்சம் கனம் என்ன செய்யும்? அழைக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். கொஞ்சம்னா ரொம்ப மில்லிமீட்டர் கணக்கு தான் நம்ம கணக்குப்படி. மற்றவர்களுக்கு என்ன செய்யும்? ரொம்ப லகுவாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், டைம் இருந்தால் ஊழியம் பார்க்கலாம், இல்லைன்னா என்ன செய்யலாம்? வேலையை பார்க்கலாம். டைம் இருந்தால் என்ன செய்யலாம்? ஊழியத்துக்கு வரலாம், இல்லைன்னா என்ன செய்யலாம்? ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் அழைக்கப்பட்டோம் அப்படி கிடையாது. எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மாத்திரை போட்டு என்ன செய்யணும்? ஓடிடணும்.
அல்லேலூயா. இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். கவனிங்க, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வர விரும்பினா நான் கொடுக்கிற சின்ன சின்ன காரியங்களை, சின்ன சின்ன கட்டளையை, சின்ன சின்ன சிலுவையை என்ன செய்யணும்? எடுத்துக்கொண்டு தான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை பின்பற்ற முடியும். அல்லேலூயா. ஆமென். சிலுவை கிட்ட போகிறதுக்கு நமக்கு சில குவாலிஃபிகேஷன் என்ன செய்யுது? அவசியம் தேவை. அதில் முதல்ல பரிசுத்தம். ஆமென். அது இல்லாமல் அந்த சிலுவை கூட என்ன செய்ய முடியாது, நம்மளால் எடுக்க முடியாது. கவனிங்க, இப்போ 2-3 காரியங்கள் மாத்திரம் நான் உங்களுக்கு ஆலோசனையாக ஒரு எடுத்துக்காட்ட சொல்ல வரும். அதே மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. இப்போ இங்கே பரபாஸ் இவன் உலகபூர்வமாக ஒரு பாரமான சிலுவையை சுமந்துட்டு இருக்கிறான். என்ன சிலுவை தெரியுமா? அக்கிரமக்காரன். இவனுடைய சிலுவை எல்லாம் அக்கிரமம். இப்போ இவன் சிலுவையை ஃபுல்லாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? வாங்கிக்கிறார். கவனிங்க, நான் பாவியிலும் பிரதான நீச பாவி, மோச பாவி. ஆமென். இப்போது பரபாஸ் அதுலேயும் மோசமான பாவி. கவனிங்க, அவனுடைய சிலுவை, அவனுக்கு தண்டனை என்ன? அவன் சிறையில் இருக்கணும், அவன் ஒரு அறைக்குள்ளே இருக்கணும், அவன் குற்றவாளி, அவன் குற்றம் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது, அவன் எல்லாவற்றிலும் குற்றம் செய்தவன். அல்லேலூயா. என்று தீர்ப்பு கொடுத்து தீர்ப்பு நிறைவேற்றி அவன் ஜெயிலில் என்ன செய்கிறான்? இருக்கிற ஒரு நபர். இப்போ இந்த பரபாசை கொண்டு வந்து மக்கள்கிட்ட கேட்குறான் அந்த தேசாதிபதி, யாரை உங்களுக்கு விடுதலை ஆக்கணும்? பரபாசையா, இயேசு கிறிஸ்துவையா? ஆமென். இங்கே மக்கள் சொல்கிற பதிலாம் ரெண்டாவது. நான் பார்க்கிற பார்வையின் கண்ணோட்டம் வேற. பரபாசை விடுதலை ஆக்கணுன்றது கிறிஸ்துவோடைய சித்தம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்கள், அந்த பரபாஸ் நான் தான், நான் தான், நான் தான் அந்த பரபாஸ். அல்லேலூயா. என்னை விடுதலையாக்கணுன்றது கிறிஸ்துவோடைய சித்தம். இந்த கிறிஸ்துவோடைய அவருடைய சித்தத்தை யோசித்து பாருங்களேன். நல்லா இருக்கிற மனுஷனை தேடி என்ன செய்யலை? அவர் வாழும் பொழுதும் போல இப்போ சிலுவைக்கு நேராக போகும்போது கூட யாரை விடுதலை ஆக்குறாரு? ஒரு குற்றவாளியாக குற்றத்தில் பிடிபட்ட ஒரு மனிதனை பார்த்து அவனை என்ன செய்கிறார்? அவன் குற்றத்திலிருந்து அவனுடைய சிலுவையை மொத்தம், அவனுடைய பாவத்தை மட்டும் என்ன செய்கிறார்? இவர் ஏற்றுக்கொள்கிறார். நான் தான் அந்த பரபாசுடைய இடத்துல நிற்கிற மனிதன். என்னை தான் என்ன செய்கிறார்? ஆண்டவர் தேடி வருகிறார், என்ன அந்த இடத்துல இருந்து மீட்டு கொள்வதற்காக. நான் அவர் வரலன்னா அன்னைக்கு அந்த ஆயுசு முழுசும் எங்கே தான் இருக்கணும்? பாவத்தில் தான், ஜெயிலில் தான். அதுக்குள்ள தண்டனை தானே செய்யணும். அவன் அனுபவிக்கிறவனாக இருக்க வேணும். ஆனால் அவனை அந்த இடத்துல இருந்து மீட்டு கொண்டு சுதந்திரமாக வெளியே வர்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இதுக்குள்ளே அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி நீங்கள் அதை உள்வாங்குறீங்கன்னு எனக்கு புரியலை. வாழ்நாள் முழுவதும் ஒருத்தன் அடிமையாக ஜெயிலுக்குள்ளே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்க வேண்டிய ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து ஏன் கூப்பிட்றாங்கன்னு அவனுக்கு தெரியாது. பரபாசுக்கு என்ன செய்யாது? ஏன் அவனை அங்கே ஜெயிலிருந்து பெரும் காவல்லேருந்து ஏன் கூப்பிட்டு வராங்க பரபாசுக்கு தெரியாது. ஏன் வெளியே அனுப்புகிறாங்க அதுவும் அவனுக்கு தெரியாது. விளங்குதா? பரபாஸ் எதுக்கு வெளியே வந்தான்? எதுக்கு அவனை விடுதலை பண்ணாங்க? எதுக்கு எனக்கு நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இவரை எதுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க? எதுவுமே தெரியாது. அவன் வெளியே போகும்போது ஒரு பித்து பிடிச்ச மாதிரி தான் என்ன செய்கிறான்? வெளியே போயிருப்பான். ஏன்னா ஏன் வெளியே கூட்டு வந்தாங்க? ஏன் என்னை விடுதலை பண்ணாங்க? இவரை எதுக்கு கொண்டு போய் அடிக்க போகிறாங்க? எதுவுமே என்ன செய்யாது அவனுக்கு தெரியலை. அவன் இருதயத்தில் ஒரு சந்தோஷம் மட்டும் இருக்குது, நான் விடுதலை ஆகிட்டேன். அல்லேலூயா, ஆமென். இப்போ பரபாசோட இருதயம் சந்தோஷமாக இருக்குது, கிறிஸ்துவோட இருதயம் அதை விட சந்தோஷமாக இருக்குது. ஆமென். என்னை விடுதலை ஆக்கிட்டு எனக்காக என் தகப்பன் மிகுந்த சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளை என்ன செஞ்சுட்டேன்? விடுதலை ஆக்கிட்டேன். என் பிள்ளை என்ன செஞ்சுட்டேன்? வெளியே கொண்டு வந்துட்டேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, அந்த சிலுவையை அவர் எடுத்துக்கொண்டு அவன் மேலே இருந்த எல்லா பாவத்தையும் பாரத்தையும் அழுக்கையும் எல்லா காரியங்களையும் இவர் எடுத்துக்கொண்டு அவனுக்கு விடுதலை என்கிற என்ன செய்கிறார்? ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். இப்போ இந்த விடுதலையாக்கப்பட்ட ஒரு மனிதன் என்ன செய்யணும் தெரியுமா? நான் அவர் பின்னாடி என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. ஏன் விடுதலை ஆக்கினார்னா என்னை அவர் பின்னாடி வருவதற்காக தான், என்னை அவருடைய வழியில் நடக்க செய்வதற்காக தான். ஆமென். இப்போ உங்களை இந்த சிலுவையை எடுத்து நடக்க சொன்னால் என்ன செய்வீங்க? நீ எத்தனை வருஷம் வேணாலும் என்ன செய்வீங்க?
நடப்பீங்க. ஏன்னா இது சிலுவை வெறும் சாதாரண பலகை, அது ஒரு ரொம்ப வெயிட் இல்லாத ஒரு சாதாரண சிலுவை, சின்ன மரத்தில் ஆனது. என்ன 100 கிலோ 150 கிலோ வெயிட்டில் என்ன செய்யாது இருக்காது, மிஞ்சி போனால் 5 கிலோ வெயிட் இருக்கும். இதை நம்ம ஒரு கையில் என்ன செஞ்சுருவோம், தூக்கிட்டு போயிடுவோம். ஆண்டவர் சொல்கிற சிலுவையோட வெயிட் எவ்வளோ தெரியுமா, இதுலேயும் கம்மி. அல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப எளிமையான சிலுவை. ஆமென். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறதா. அல்லேலூயா. அவருடைய சுமை என்ன தெரியுமா, அதுக்கு முந்தின வசனம் மனத்தாழ்மை. சொல்லுங்க, மனத்தாழ்மை. ஆமென். ஆமாம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா என்ன செய்கிறேன், இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு உங்களிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது ஆத்மாக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் ஒன்று சொல்கிறாருன்னா நான் அதை செய்யணும்னு விரும்புகிறேன். ஆமென். சீஷரிடத்தில் உன் காலை கழுவணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும், உனக்கு கீழே வரவங்களுடைய காலை கழுவுறதுக்கு என்ன செய்யக்கூடாது. ஆமாம், நான் யார் தெரியுமான்னு போகக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிற காரியம் என்னென்னா, எனக்கு முன்பதாக மனத்தாழ்மையாக. ஆமென். பரிசேயன் ஆயக்காரர் 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருத்தன் மனத்தாழ்மையாக ஜெபம் பண்ணுறான், ஒருத்தன் ஆமாம் மிக மிகைப்படுத்தி ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிறார், இவனே நீதிமான் ஆக்கப்பட்டான். கவனிங்க, இந்த பரபாச விடுதலை ஆக்கிட்டு அவங்ககிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் என்ன, மனத்தாழ்மையாக என்ன செய், எனக்கு முன்பதாக நடந்துக்கணும். ஆமென். மனத்தாழ்மையாக என்னிடத்துல இரு, விசுவாசத்தோடு என்னிடத்துல இரு, அடுத்த ஒரு இடத்துல என்ன செய்யாத, பழி வாங்காத, புறங்கூறாத, இதெல்லாம் என்ன செய், இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன்னா அவர் நுகத்தை என்ன செய்கிறோம், நம்ம சுமந்து கொண்டே என்ன செய்கிறோம், வருகிறோம். அல்லேலூயா. பவுல் இடத்துல சொல்வார், கிறிஸ்துவை நாங்கள் சுமந்து கொண்டு வருகிறோம். அவனா ஆண்டவர் என்ன பல்லாக்குள்ள தூக்கிட்டு வர்றாரு, அவர் இல்லை, தனி மனிதனாக சோலோவா சிங்கிளாக தான் வர்றாரு. ஆனால் அவர் சொல்கிறார், கிறிஸ்துவை எங்களுக்குள்ள என்ன செய்கிறோம், சுமந்து கொண்டு வருகிறோம். அப்படின்னா இயேசு எனக்குள்ள என்ன செய்கிறார், இருக்கிறார். அதோடைய அர்த்தம் அதுதான். அப்போ ஆண்டவர் என்னுடைய நுகம் லகுவாயும் என்னுடைய சுமை, என்னுடைய காரியம் சுமை ரொம்ப லகுவாக இருக்குன்னு சொல்கிறாருன்னா அவர் சொல்ல வர காரியம் என்ன, நான் உனக்கு சாதாரணமான கட்டளையை கொடுக்குறேன், ரொம்ப லகுவான ஒரு வார்த்தையை சொல்கிறேன், அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணால் போதும். அல்லேலூயா. 27 அதே மத்தேயு 27:31 அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அல்லேலூயா. ஆமாம், 26 அவனை விடுதலை ஆக்குறாங்க. 31 அவனை அங்கே என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சாங்களோ, பரபாசு அவனுடைய காலம், அவனுடைய நாட்கள், அவனுடைய அந்த சிறையில் இருந்திருந்தா அவனுக்கு நடக்க வேண்டிய எல்லா காரியமும் இதுதான். ஆமாம். சாதாரணமாக ஒரு சாதாரணமாக ஒரு 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 போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாலும் என்ன செய்வாங்க, அக்கம் பக்கத்தில் ஒரு மாதிரி என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இப்போ ஆண்டவர் அந்த பரபாச விடுதலை ஆக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஆக்கின பிற்பாடு ரெண்டுத்துக்கும் நடுவில் அவன் ஒரு வேளை ஜெயிலையே இருந்திருந்தான் அப்படின்னா அவனை இப்படி தான் கேலி பண்ணியிருப்பாங்க, அவனை இப்படி தான் பரியாசம் பண்ணியிருப்பாங்க, அவனை இப்படி தான் என்ன செஞ்சுருப்பாங்க, ஆமாம் அவதூறு வார்த்தைகளை பேசியிருப்பாங்க, அவனிடத்துல கொஞ்சம் கடுமையாக நடந்திருக்கக்கூடும், ஒருவேளை ஜெயில் காவலக அவனை அடிக்கக்கூட நினச்சிருக்கலாம், செய்திருக்கலாம். இது எல்லாவற்றையும் அவனை விடுதலையாக்கி இவர் சுமந்து கொண்டார். ஆமாம். அவர் என்னிடத்தில் கொடுத்தது ரொம்ப லகுவான காரியம், ஆனால் எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டது மிகவும் கடினமான காரியம். அவர் எனக்காகப்பட்ட அடிகள் ரொம்ப கடினம், ஆனால் அவருக்கு என்னிடத்தில் சொல்லுகிற வார்த்தைகள் ரொம்ப எளிது. ஆமென். நமக்கு எளிமையாக சொல்கிறதுனால தான் நிறைய நேரத்தில் என்ன செய்ய மாட்டோம், இதானே உடனே செஞ்சுக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், இதை அப்புறம் என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ண, ஆமாம் இதை அப்புறம் ஆண்டவருக்காக செஞ்சுக்கலாம், அப்படி என்ன செய்கிறோம், நம்ம இருதயம் சிந்தைகள் மாறுகிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக நான் ஏற்றுக்கொண்டது ரொம்ப கடினமான காரியம், ஆனால் நான் உங்களிடத்தில் சொல்லுவது ரொம்ப லகுவான காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 38 அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவைகளில் இப்ப 2 பேர் அவரோடு கூட சிலுவை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, தூக்கிட்டு போறாங்க, அவரோடு கூட என்ன செய்யறாங்க, சிலுவையில் அறையப்படுறாங்க. ஆனா ஒருத்தனுடைய சிலுவை லகுவா மாறுது, ஒருத்தனுடைய சிலுவை கடினமா மாறுது. கவனிங்க, ஆண்டவர் கூட தான் 2 பேர் என்ன செய்யறான்,
போகிறான். ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் எப்படி நடந்து போகிறாரு, அவருடைய காரியங்கள் என்ன, அவர் பட்ட அடிகள் என்ன, எல்லாவற்றையும் 2 பேருமே பார்க்குறாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் தான் என்ன செய்கிறான், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்து கொள்ளுங்கப்பா, என்ன நீங்கள் நினைவு கூறுங்கப்பா அப்படின்னு என்ன செய்கிறான், தாழ்மையாக என்ன செய்கிறான், பேசுகிறான். அவர் ஒவ்வொரு நுணுக்கமாக கவனித்து அவன் பேசுகிறான். ஆனால் இன்னொருத்தன் இந்த உலகத்தின் ஆசை உள்ளவனாய், இந்த உலகத்தில் தன் வாழ மிகவும் ஆசை உடையவனாய் அவன் சொல்கிறான், உன்னை நீயே ரட்சித்துக்கொள், எங்களையும் கூட என்ன செய், ரட்சி என்று சொல்லி என்ன செய்கிறான், அவர் பவரையும் பரியாசம் பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சொல்கிற வார்த்தைகளை பரியாசம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவரால் முடியாத ஒரு காரியத்தை அவன் சொல்கிறான், அவரால் முடியும், ஏன் பண்ணாமல் இருக்கிறார், அது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அது அவருடைய அவர் அதற்காக அந்த திட்டத்துக்காக தான் என்ன செஞ்சார், வந்திருக்கிறார். இப்போ ஒருத்தன் அதை புரிந்து கொள்ளுகிறவனாய் கர்த்தரிடத்தில் பேசுகிறான், ஒருத்தன் அதை புரியாதவனாய் கர்த்தரிடத்தில் பேசுகிறான். ஆமென். ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான், அவன் சிலுவை கடினமானது தான், ஆனால் ஒரு நொடியில் அது என்ன செய்யுது, லகுவாக மாறுது. ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், இயேசு கிறிஸ்துவை உள்ள ஏற்றுக்கொண்டான். அவன் இருதயத்தில் சிலுவையை, ஆண்டவருடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நான் என்ன செய்கிறேன், கீழ்ப்படுகிறேன், நாங்கள்லாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் நீ ஒரு தப்பும் செய்யலை ஆண்டவரே, அது எனக்கு தெரியும்ப்பா, நீங்கள் உண்மையாகவே ஒரு நீதிபரர், நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய சமூகத்தில் வரும் பொழுது என்னை நினச்சிக்கோங்க. அவன் புரிந்து அறிந்து ஞானமாக என்ன செய்கிறான், திருடன் தான், கள்ளன் தான், ஆனாலும் அவன் இருதயம் கர்த்தருடைய காரியங்களை பார்க்க பார்க்க உருகி ஆண்டவர் சமூகத்தில் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறான். அடிமையாக என்னை தாழ்த்துக்கிறான், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் என்னை கொஞ்சம் நினச்சிக்கோங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனால் கூடவே அதே காரியங்களை பார்த்துட்டு வந்த இன்னொரு கள்ளன் சொல்கிறான், இந்த உலகத்தில் நான் என்ன செய்யணும், வாழணும், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, நீயும் தப்பிச்சுக்கோ, என்னை என்ன செய்ய, தப்பிக்க வை. ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை என்ன செய்யலை, பேசலை. ஆமென். அவனை ஆண்டவர் அப்படியே என்ன செஞ்சிட்டார், ஆமாம், இக்னோர் பண்ண அவனை விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவனை என்ன செய்யலை, ஒன்றுமே அவனை சொல்லலை, அவனை பண்ண பார்க்க கூட இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை கண்டுகொள்ளாத நிலை வரக்கூடாது, ஆண்டவர் என்னை கவனிக்கணும். ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க, தாழ்மை விசுவாசம் ரொம்ப அவசியம். கிறிஸ்துவ ஜீவியத்தில் இது ரெண்டு கண்கள் போல, தாழ்மை இருக்கணும், விசுவாசம் என்ன செய்யணும், ஆமாம், பரிசுத்தம் தான் உயிர். அல்லேலூயா. ஒவ்வொரு அவைங்களுக்கும் ஒன்று சொல்லலாம், ஆனால் விசுவாசமும் தாழ்மை என்ன செய்யணும், கர்த்தருக்கு முன்பதாக இருக்கணும். ஆமென். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அந்த கள்ளன் தாழ்த்தினான், அவன் ஒப்பு கொடுத்தான், அவனை சிலுவையின் அன்பு அவருடைய சமூகத்திலே சேர்த்து கொண்டது. 44வது வசனத்தில், அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். அவனை நிந்தித்தான்னு சொல்லுது. அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, அவரை நிந்திக்க நமக்கு என்ன செய்யலை, கொஞ்சமும் ஆமாம் அனுமதியே கிடையாது. ஒரு நேரமும் ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, நிந்திச்சிடாதீங்க. ஆண்டவரை பழிச்சு என்ன செஞ்சிடாதீங்க. ஆமாம், வாய் தவறி பேசிட்டேன், வாய் தவறி அப்போல்லாம் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், என்னுடைய ஆதங்கத்தில் அப்போல்லாம் என்ன செய்யக்கூடாது. எவ்வளவு ஆதங்கமாக இருந்தாலும் என்ன செய்யணும், கர்த்தர் சமூகத்தில் உங்களை நீங்கள் என்ன செய்யணும். தாவீது குடும்பம் போச்சு, எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க, கூட இருக்கிறவரான் கொந்தளிக்கிறான். ஆனால் இவன் தாழ்மையாக போய் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே இந்த தண்டை நான் பின்தொடரட்டுமா, இதை நான் பிடித்து கொள்வேனா, எனக்கு சொல்லுங்கள். எல்லாம் பரபரன்னு இருக்கிற சமயத்தில் இவன் மட்டும் என்ன செய்கிறான், தன் ஆவியை ஒடுக்குகிறான், ஆண்டவர் சமூகத்தில் அமர தன்னை விட்டு கொடுக்கிறான். அவன் இருதயத்தில் தெளிவாக வசனம் வருது, நீ இப்போ அதை பிடித்து கொள்வாய். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, சிறியது முதல் பெரியது வரை. ஆமென். தாழ்மையாக நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நீங்கள் இழந்த சிறியது முதல் பெரியது வரை திருப்பி கொடுப்பார். ஆமென். மனம் பதறி நம்ம பேசுவோமானா அநேக நேரங்களில் நம்ம அந்த பேச்சு வார்த்தைகளோடு என்ன செஞ்சிடும், அப்படியே எல்லாம் போயிடும், ஒன்றும் என்ன செய்யாது, திரும்பி வராது. அல்லேலூயா. ஆகவே நம்ம இருதயத்தில் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற இருதயம் இருக்கட்டும். சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளன், 2 பேருமே கள்ளன் தான். ஆமென். நான் சொன்னேன், நான் பரபஸ் தான், ஆனால் எனக்காக ஆண்டவர் என்னுடைய இடத்துல அவர் பலியானார் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பரபாசா இல்லை. ஆமென். நான் அவர் பிள்ளையாக மாறிட்டேன்.
பரபாசை வெளியே விட்டா அவன் மீண்டும் அநியாயம் செய்வான்றது உலக கண்ணோட்டமாக இருக்கலாம். ஆனால் என்ன பரபாசா அவர் நினச்சி ஒரு நாள் விடுதலை ஆக்கலை, என் பிள்ளைன்னு நினச்சி தான் என்னை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அவர் என்னை அவருடைய பிள்ளையா நான் இருப்பேன்ற விசுவாசம் அவருக்கு நம்பிக்கை இருந்ததுனால தான் என்னை ஜெயிலில் பாவத்தில் அழுக்கில் குப்பையில் இருந்த எண்ணெய் தூக்கி என்ன செய்திருக்கிறார், பரிசுத்த இடத்துல ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சிலுவையை சுமப்பது எனக்கு பாக்கியம். ஆமென். அவர் சொல்லுகிற கட்டளைகளை நிறைவேற்றுவது எனக்கு என் மீது விழுந்த கடமை, நான் செய்தே ஆகணும். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையும் என்னப்பட்ட ஒருவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க என்ன செய்தானா, வகை தேடினான். அல்லேலூயா. அவனுக்குள்ளனா இருந்தபடினால அவன் என்ன செய்தான், ஜனக்கூடத்தில் அவரை பார்க்க முடியாமல் மரத்தில் ஏறிக்கொண்டான். நம்ம அநேக தரம் படித்த வார்த்தைகள் தான். கவனிங்க. இப்போ சகேயு எனப்பட்ட ஒருவன் அப்படின்னு சொல்லலை. அவன் ஆயக்காரனுக்கு யாரு தலைவன், அதுக்கப்புறம் அவன் ரெண்டாவது அவன் யாரு, ஐஸ்வர்யவான். ஆமென். அவன் யாரு, ஆயக்காரனுக்கு தலைவன். அப்படின்னா காசு கலெக்ட் பண்ணுற எல்லா இடத்துலையும் கலெக்ட் பண்ணுறவனுக்கு யார், அவன் தலைவன். இவன் ஐஸ்வர்யவான். ரெண்டுமே மேன்மையான விஷயம், மேன்மையான காரியம். அல்லேலூயா. யாராக இருந்தாலும் இயேசு அவர்களுக்கு வேணும். ஆமென். எவராக இருந்தாலும், அவர் அம்பானியாகவே இருந்தாலும் இல்லை அம்பானிக்கு அப்பாவாகவே இருந்தாலும் அவருக்கு யார் வேணும், இந்த உலகத்தில் இந்த பணத்தை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. காசை வச்சு ஒன்றும் பண்ண, அதிகாரத்தை வாங்கலாம், அந்தஸ்தை வாங்கலாம், என்ன பொருளை என்ன நினச்சதெல்லாம் வாங்கலாம். ஆனால் பரலோகத்தை வாங்க முடியாது, பரிசுத்தத்தை வாங்க முடியாது. அது கிறிஸ்துவை உடையவனால் மாத்திரமே அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், வி ஆர் ஸ்பெஷல். ஆமென். நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். ஏன்? எல்லாராலும் என்ன செய்ய முடியாது, பரிசுத்தத்தை பரலோகத்துக்கு போகிற டிக்கெட் என்ன செய்ய முடியாது, பரிசுத்தமாக வாழ்ந்து கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறவனால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், அங்கே செல்ல முடியும். அந்த வாழ்க்கையை அவனால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். கர்த்தரைங்க பாருங்க, ஆயக்காரன் அவன் எல்லாவற்றிலும் பணக்காரன், ரொம்ப ஐஸ்வர்யமானா இருக்கிறான். ஆனால் அவனுக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிற ஒரு இருதயம். இப்போ 5ஆம் வசனத்தில் இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்க்கிறாரு. அவனை கண்டு சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்யணும், தங்க வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, இங்க சகேயு எல்லாவற்றிலும் அவன் ரொம்ப பணக்காரன், அவன் ஐஸ்வர்யமா, அவனுக்கு அதிகாரம் இருக்குது, அவனுக்கு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அவன் இருதயத்தில் ஒரு தாகம் இருக்குது. என்னன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ. அல்லேலூயா. அந்த ஒரு தாகம்தான் அவன் வாழ்க்கையவே மாற்றிச்சு. அந்த ஒரு தாகம்தான், அந்த ஒரு ஏக்கம்தான், அந்த ஒரு எண்ணம் தான் அவன் வாழ்க்கையை, உலகத்தில் இருந்த வாழ்க்கையை அவனை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரம் என்ன செய்தது, கொண்டு வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் கூட ஒரு நாட்களில் ஒரு விதமான தாகம் இருந்திருக்கும். இந்த காரியத்தை விடுதலையாக்க யாரும் இல்லையா, இல்லை இதுலேருந்து என்னை மாற்ற யாரும் இல்லையா, இல்லை எனக்கு இந்த இடத்துலேருந்து இதுலேருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடத்துறதுக்கு இல்லை, இப்படியே என் வாழ்க்கை போகுது, இதை மாறாதா, இப்படின்னு ஒரு தாகத்தோடு கூட நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் இயங்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை, வசனம் இல்லை சுவிசேஷம் உங்களை தொட்டு என்ன செய்கிறது, இன்னைக்கு இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரம் உங்களை என்ன செய்திருக்கிறது, கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இங்கே இருப்பது கர்த்தருடைய கிருபையினால. ஆமென். அந்த கிருபை உங்களை ஏற்கனவே முன்குறித்து அழைத்து தெரிந்து கொண்டு ரட்சித்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவதற்கு உண்டான எல்லா வேலைகளும் என்ன செய்திருக்கிறது, ஒன் பை ஒன்னா பார்த்து கொண்டே வந்துருக்கு. இங்கே இந்த சகேயுவையும் இந்த கிருபை தாங்குது பாருங்க. அவர் எப்படிப்பட்டவரோ. என் வாழ்க்கை முழுவதும் மாறுறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, சகேயுடைய வார்த்தை, அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்ற ஒரு எண்ணம், ஏக்கம், போய் பார்ப்பேன் அப்படின்ற அந்த வார்த்தை அவன் என்ன செய்தது, ஆபிரகாமின் பிள்ளையா மாற்றினது. அல்லேலூயா. அதுவரைக்கும் அவன் பிசாசின் பிள்ளை, அதுவரைக்கும் அவன் எல்லாராலையும் பகைக்கப்பட்டான். வாசிக்கலாமா? 8ஆவது வசனத்துல சகேயு நின்று நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், அவன் வாங்கினது எல்லாமே அநியாயம்தான் சொல்றான். ஒருத்தங்கிட்ட கூட, அந்த ஒரே ஒருத்தன் கூட என்ன செய்ய மாட்டேன்,
மறக்க மாட்டேன். ஒருவனிடத்தில் அநியாயமாய் வாங்கியிருந்தா நாளத்தனையாக திரும்ப அதை நாளத்தனையா என்ன செய்கிறேன், திரும்ப கொடுக்கிறேன். அல்லேலூயா. ₹1 வாங்கியிருந்தா ₹4 தரேன்னு சொல்கிறான். அப்போ அவன் ஆஸ்தியை எண்ணி பாருங்களேன். ₹1, நான் வெறும் ₹1 சொல்கிறேன். ஒரு 5000 வாங்கியிருந்தா எத்தனை தரான்? 20000 25,000? 4 மடங்கு என்ன செய்கிறேன், வெறும் ஒரு ₹5000 தான். ஆனால் கொடுக்கறது எவ்வளோ கொடுக்குறான்? 4 மடங்கு. ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் சொல்லி சொல்கிறான் பாருங்க, பாதியை கொடுக்குறேன். நான் பாதியை கொடுத்தாலே நான் வாங்கின எல்லாத்தையும் கொடுத்துடலாம், அது 4 மடங்காகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இல்லை, ஆண்டவர் எந்த வீட்டுக்குள்ளே போகிறாரோ அந்த வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வந்தது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்கள் எந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்களோ அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும். ஆமென். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும். ஆமென். அதற்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும். ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் மெச்சி கொள்ளுகிறார் சகேயுவை பார்த்து. இவனும் ஆண்டவருடைய பிள்ளை, இவனும் ஆபிரகாமின் குமாரன். அல்லேலூயா. அவன் முந்தி வேற, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு திரும்ப கொடுக்கறது கஷ்டம் தெரியுமா? அதுவும் நாளத்தனையாக கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் வந்துட்டாருன்னா அந்த சுமையை அவன் பாரமாக எண்ண மாட்டான். அது அவனுக்கு பாரமாக என்ன செய்யாது, தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார், என் சுமை லகுவாக இருக்குன்னு சொல்கிறாருல்ல. ஆண்டவர் உள்ளே வந்தவொடனே அவனுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே கிடையாது. அதனால தான் அவன் எடுத்து சேர்த்து 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 என்ன செய்கிறான், வைக்கிறான். ஆனால் இப்போ ஆண்டவர் வந்த உடனே அந்த எண்ணம் என்ன செய்யுது, மறையுது. கொடுக்கணுன்ற எண்ணம் மலருது. அல்லேலூயா. ஆண்டவர் வந்துட்டார்னா உங்கள்கிட்ட இல்லாத குணத்தை, ரொம்ப மோசமான குணத்தை அப்படியே என்ன செஞ்சிருவார், மாற்றிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே சகேயு அவனுடைய சுமை, அவனுடைய காரியம் எல்லாம் ரொம்ப பாரமான காரியம். ரொம்ப ஆஸ்தியை, ரொம்ப அக்கிரமத்தை, ரொம்ப அநியாயத்தை என்ன செய்கிறான், சுமந்து செல்கிற மனிதனை ஆண்டவர் நின்று அவனை கூப்பிட்டு அவனுடைய சுமையை மாற்றுவதற்கு ஒரு வழியை காண்பித்து அவனுடைய பாரமான எல்லாவற்றையும் ஒதுக்கி பாரத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் என்ன செய்கிறார், லகுவான இருதயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சிலுவையில் அவர் எனக்காய் சிந்தின ரத்தம் என்ன செய்தது, என்னுடைய எல்லா பாரமானவைகளையும் வாங்கி கொண்டது. எனக்கு லகுவான இருக்கிற, லேசாக இருக்கிற காரியத்தை எனக்கு கொடுத்தது. அல்லேலூயா. சிம்பிளாக சொல்லணும்னா, கல்லுகள் நிறைந்த மூட்டையை அவர் எடுத்துக்கொண்டு பஞ்சுகள் நிறைந்த மூட்டையை எனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப கடினமான காரியம் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா, லகுவான காரியத்தை வாங்குகிறோம்ல, போய் தண்ணியில் முக்கி எடுத்து மயம் வச்சுக்கிறோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுனா நம்ம என்ன செய்கிறது, விட்டுட்டு அடுத்த பாரத்தை எடுத்து அதை நல்ல தண்ணியில் முக்கி நினச்சிக்கிட்டு, இந்த ஒரு கழுதை பண்ணிச்சோம்ல, உப்பு மூட்டையை தூக்கிட்டு போகுமா, ரொம்ப வெயிட்டாக இருக்குமா, ஆற்றை தாண்டி போகும்போது படுத்து எந்திக்குமா. இப்படியே எஜமான ஏமாத்திச்சான். ஆனால் எஜமா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் பஞ்சு மூட்டை ஏற்றிட்டார். இன்றைக்கி ரொம்ப லகுவாக இருக்கேன்னு அப்படியே போக வேண்டியது தானே. இன்னும் லகுவாக ஆக்கணும். என்ன செய்தேன், தண்ணியில் உட்காந்து எந்திரிச்சு தான். அதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் பார்க்கணும், நாக்கு கீழே தொங்க தொங்க என்ன செய்யுது, நடக்குது. காரணம், எஜமான ஏமாற்றுகிற, அப்படி ஏமாற்ற நினைக்கிற எஜமா லகுவானதான் ஏற்ற விரும்புகிறாரு. ஆனால் இது என்ன செய்யுது, சில நேரங்களில் நழுவி போகுது. நம்ம உலகப்பூர்வமான எஜமா அப்படி, ஆனால் எங்கள் எஜமா எப்படி தெரியுமா, எல்லா பாரத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு என்னை வெளியே ஃப்ரீயாக சுதந்திரமாக நடக்க விடுகிறவர், என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், என்னை உயர்த்த விரும்புகிற ஆண்டவர். அல்லேலூயா. பாரமான சிலுவை அவர் ஏற்றுக்கொண்டார், மிக லகுவான சிலுவையை எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.